வணக்கம் நேயர்களே, இது வெளிச்சம். There was a culpable failure to come to terms with realities of a compromise. மனிதனுடைய மனங்களுக்கு தீர்ப்பை வழங்குகின்ற ஒரு இறுதி இடமாக நீதித்துறை அமைந்திருக்கின்றது. கொல்லப்பட்டிருக்காங்க, அந்நியர்களுக்கு வாய் திறந்தேல முஸ்லிம் மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. புனர்வாழ்வுக்காக இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கார்? இவர் நீங்க Today I consider to be the darkest days of Sri Lanka's political and constitutional history. இன்றைய வெளிச்சத்தில் இலங்கை நிலவரத்தை பற்றி பேச இருக்கின்றோம். இன்று எங்களோடு இருவர், திரு பொன் பாலராஜன், திரு ராஜ் சுப்பிரமணியம். இலங்கையில் இப்பொழுது பல அதிர்ச்சி தருகின்ற சம்பவங்கள் தமிழருக்கு குறிப்பாக நடைபெற்று வருகின்றன. அதில் குறிப்பாக ஒன்று ஸ்ரீதரன் எம்பியினுடைய வாசஸ்தலத்தை அல்லது அவருடைய அலுவலகத்தை ரகசிய போலீஸார் அல்லது பயங்கரவாத போலீஸார் வந்து முற்றுகையிட்டு அதிலிருந்து சில பொருட்கள் எடுக்கப்பட்டதாகவும், அது அவர் மீது செய்யப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் என்ற அவருடைய, அதாவது வந்து ஆக்டிவிஸ்ட்னு சொல்லப்படுகின்றவர்களோடு கூடுதலாக தமிழில் விடுதலை உணர்வு மிக்க அரசியல்வாதிகளை தங்களுடைய வலைக்குள் விழுத்துவதற்கான முயற்சி என்ற ஒரு வகையான ஒரு சந்தேகம் இருக்கின்ற. உண்மையில் நடந்தது என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் அதை நீங்கள் சொன்ன விதமாகத்தான் இருக்கும். ஒன்று, இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களே வெளிப்படையாக தமிழ் தேசியம் தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கிறதிலே எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் முன்னணியில் நிற்கின்றவர். அவர் நீண்ட காலம் வன்னியில் இருந்தவர், வன்னி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இந்த அடிப்படையிலே அவர்களுடைய இந்த தேசியம் தொடர்பான அவர்களுடைய ஆழ்ந்த விடயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பேச்சை அவர் எப்பொழுது பேசியிருந்தாலும் அந்த பேச்சுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் கொடுக்க முடியாத விதத்தில் அவர் பேசுவார். அதாவது ஒன்றை பேசிவிட்டு இப்படி பேசவில்லை அல்லது பேசினது என்ற விமர்சனத்துக்குரியதோ அல்லது புதிய விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையோ இல்லாத மாதிரி பேசுவார். அப்படி பேச மாட்டார், தேசியம் தொடர்பாக பேசுவார். அப்போ மற்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா பக்கமும் சமாளித்து என்ன சொல்கிறாருன்றே தெரியாத விதமான ஒரு குழப்ப நிலையிலே இருப்பார். அப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரையில் புதிய தேசிய உணர்வு தமிழ் மக்களிலே உருவாக்கப்படுறது மண்ணிலே எம்பி ஸ்ரீதரன் போன்றவர்களுடைய பேச்சாற்றல் மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அப்போ ரெண்டு விடயத்தை அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஒன்று, அவர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற மதிப்பை குறைக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக, நீங்கள் வெடிமருந்து வைத்திருந்தீர்கள், உங்கள் கம்ப்யூட்டரிலே ஆபாச படங்கள் இருந்தது என்ற செய்தியை அவர்கள் கொண்டு வருவதன் மூலம், அவர்களை இன்டிமிடேட் பண்ணுவதன் மூலம் அவருடைய பேச்சையும் அவர் வலுவாக செயற்படுகின்ற அந்த செயல்திறனையும் குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் செய்த மிகப்பெரிய சதி என நாங்கள் இதை பார்க்கலாம். ஏனென்றால் இதற்கு முதல் சிவாஜிலிங்கத்தினுடைய விடயம் ஒன்றில் கூட ஒரு போலீஸ்காரன் அவர்கள் சொல்லியிருக்கார், நான் தான் அந்த வீட்டிலே வெடிமருந்தை வைத்தனான் என்று சொல்லி அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரியான வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். அதாவது தமிழ் மக்கள், தமிழ் தேசியம், தேசிய விடுதலை தொடர்பான எல்லா விடயத்தையும் இலங்கை அரசாங்கம் பல கோணத்திலே மிக மோசமாக தாக்கி கொண்டிருக்கின்றதற்கு இது ஒரு உதாரணம். ஆனால் அவர்கள் செய்த முறை, ராஜ், ஏனைய ஊடகங்களை அனுமதிக்காமல் தங்களுக்கு சார்பான ஊடகங்களை மட்டுமே கொண்டு சென்று அந்த சாட்சியங்களாக, அந்த அலுவலகத்தில் கைப்பற்ற பொருட்களுக்கு சாட்சியங்களாக செய்தார்கள். அது எவ்வளோ தூரத்துக்கு வெற்றி அடைந்திருக்கு, மக்களுடைய கவனம் திருப்பப்பட்டிருக்கிறது, அதாவது அதனுடைய ஆப்ரேஷன் என்று சொல்லப்பட்டது எவ்வளோ தூரத்துக்கு வெற்றி அடைந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன்? இது உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களோட இலங்கை அரசாங்கம் தமிழீழ உணர்வுகள் மற்ற தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற அனைவரையும் அடக்குவதற்காக சில விடயங்களை செய்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டே உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி
ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய உயிரை எடுக்க பார்த்தார்கள் ஒரு காலத்தில். உங்களுக்கு தெரியும், அவர் போன ஜீப்புக்கு பாம்பு பண்ணவர்கள், ஸ்னைப்பர் அடித்தவர்கள். ஆனால் அதில் அவர் தப்பியிருந்தார். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். ஏனென்று சொன்னால், அந்த வன்னி யுத்தம் நடக்கிற போது அந்த கடைசி யுத்தத்தின் வடுவை சுமந்து கொண்டு தான் வந்தார் வெளியாலே. அந்த மண்ணிலே பிறந்து அதிலேயே பாடசாலை அதிபராக இருந்து அந்த மக்களோடு மக்களாக நின்று 2009க்கு பிறகு வீதியில் இறங்கி போராட்டங்கள் நடக்கிற போது கஜேந்திரகுமார் போன்றவர்களுடைய அமைப்புகளூடாகவும் கூட நடக்கிற போது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதிக்கு வருவார்கள். அதில் இவரும் ஒருவர். ஆகையால் அந்த மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போது பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய சிங்கள பாடங்கள், சிங்கள ஆசிரியர்களாக சிங்களத்தை படிப்பிக்கிறதுக்கு ஒரு கட்டாயத்தை கொண்டு வருகிறார்கள். இராணுவம் படிப்பிக்கிறதுக்காக போகிறது. அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பதால் இராணுவத்தை கொண்டே உள்ளே போடுகின்றார்கள். இந்த மாதிரி விடயங்களை கூட ஸ்ரீதரன் வெளியாலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த விடயங்களை கூடுதலாக கொண்டு வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் பல இதுகளுக்குள்ள இந்த விடயங்கள் வெளியாலே போய் இந்த உலக நாடுகளுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புற செயல்களாகத்தான் போய்கொண்டிருக்கு. ஆகையால் இவற்றுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அது வந்து ஸ்ரீதரன் அவர்கள் தான். அவரை முந்திய மாதிரி 2009க்கு முதல் வெள்ளைவான் இல்லாட்டி தெரியாத மாதிரி கடத்திவிட்டவர்களுடைய கதையை முடிப்பது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இலகுவான வேலை. ஆனால் இப்போ அவர்கள் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் உலகம் எல்லாமே கண்ணுக்குள் எண்ணெயை ஊற்றி பார்த்து கொண்டிருக்கணும் என்ன நடக்கிறது. ஆகையால் சிலவற்றை அவர்கள் சட்ட ரீதியாகவே சிக்க வைக்கிறதுக்காக முயற்சிக்கிறார்கள். ஆகையால் இந்த திட்டத்தை அவர்கள் ஒரு சாதுவாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு தெரிந்த ஒரு மீடியாக்களை கொண்டே வைத்துக்கொண்டு அறிக்கையாக வெளியிடுகிறார்கள். அதில் ஒன்று வேடிக்கை என்னென்று சொன்னால், இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை உடனடியாக செய்தியை போடுகிறது, எம்பி ஸ்ரீதரன் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று போட்டுவிட்டு பின்னால் அந்த எழுதுகிறவர்கள் உள்ளுக்கே அந்த அலுவலகத்தில் இருந்தவரை தான். ஏனென்றால் அவர்கள் நோக்கத்தை அவர்கள் முதலே சொல்லிவிடுகிறார்கள். அதுதான் அவர்களுடைய நோக்கம். இதை வைத்துவிட்டு அவரை கைது செய்ய ஊடகங்களுடைய உத்திகளில் ஒன்றாக இருக்கலாம். அதாவது வந்து கட்சி ஃப்ரேஸாக முதலில் தலைப்பை போட்டுவிட்டு வாசகரை உள்ளுக்கு கொண்டு வருகிற உத்தியாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் சொல்லப்பட்ட விடயங்களில் வந்து திரிவுபடுத்தப்பட்ட விடயங்களாக அப்படியாக இருக்கிறதா என்றதான் கேள்வி. ஊடகங்கள், அதை விட தமிழ் ஊடகங்கள் கூட இதை முறையாக பயன்படுத்தவில்லை என்றதும் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் வருகின்ற தமிழ் ஊடகங்கள் இந்த செய்தியை பூரணமாக புறக்கணித்து விட்டன. இலங்கை, அதாவது பத்திரிகைகள், பிரிண்ட் மீடியாவை பற்றி பேசுகின்ற பொழுது அதை இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வருகின்ற அரசாங்கத்தின் ஊதுகுழல்கள் தமிழ் ஊடகங்கள் அப்படி செய்தன. மற்றும்படி ஊடகங்கள் பூரணமாக புறக்கணித்திருக்கிறார்கள். அது ஒரு விடயம். ஆனால் புலம்பெயர்ந்த மண்ணிலே வருகின்ற ஒரு இணையதளம் மாத்திரம் இதை பற்றின செய்தியையும் போட்டது. பிறகு ஆபாச படங்கள் இருந்தன என்று சொல்லி சில ஆபாச படங்களையும் அது போட்டு கொண்டு வந்தது. அப்போ உண்மையிலே இலங்கை அரசாங்கம் தான் எதை நினைத்தது என்றதை இப்படியான ஊடகங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறார். நீங்கள் சொல்லுகின்ற இணையதளம் வந்து தமிழ் தேசியத்துக்கு சார்பான ஒரு வடிவத்தை காட்டுகின்ற ஒரு இணையதளம் தானே. ஆனால் அதில் அந்த இணையதளத்திலே தமிழ் தேசியம் இருக்குது, ஆபாசம் இருக்குது. அப்போ அவருக்கு ஆபாசத்துக்கு முன்னணி கொடுக்கின்ற ஒரு இணையதளமாக இருக்கிற ரெண்டாவது பட்சம் தான் தமிழ் தேசியம். ஆனால் இதை ஒரு பெருசுபடுத்த, இப்போ நாங்கள் இதில் பேசுவது கூட இதை பெருசுபடுத்துகின்ற ஒரு தன்மையாக வந்துவிடும். அந்த வகையில் நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் இலங்கை அரசு இதே மாதிரியான சதி பலருக்கு நடக்கலாம். இப்போ முழு முக்கியமானவர்கள், அதாவது யார் இப்போ உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், ராஜ் சொன்னது போல் பல்கலைக்கழக மாணவர் தலைவர்களை கைது செய்து கொண்டார்கள். அப்போ விடுதலை தொடர்பான உணர்வு மிக்கவர்களை முளையிலேயே கிள்ள வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அங்கே செய்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான தலைவர்களிடம் கொடியை கொடுத்தார்கள். தமிழ் தேசியத்தை நோக்கி நிற்கிற ஒரு தலைவரை ஒரு ஆபாசம் வண்டி குடு என்று சொல்லி இதை பிரச்சாரம் செய்கிறார். அதாவது தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் பல திட்டங்களை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. தேசிய உணர்வை இல்லாமல் பண்ணுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் ஒரு ஊதுகுழலாகவோ அல்லது ஒரு ஊன்றுகோலாகவோ இருந்து விடக்கூடாது. அப்போ இதிலே இப்போ புலம்பெயர் தமிழர்களும் அமைப்புகளும் ஊடகங்களும் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இலங்கை அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செய்திகளை நாங்கள் வெளியே நாங்கள்
நாங்கள் இப்படியான விடயங்களை எவ்வளவு அதிக வேகமாக நாங்கள் வெளியே கொண்டு வந்து அரசாங்கங்களிடம் ஒப்படைக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் அவர்களுடைய திட்டங்களை உடைக்கலாம், அரசாங்கத்துடைய திட்டங்களை. இன்னொரு இது என்று சொல்லி சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய 4ஆம் மாடிக்கு வர சொல்லி அனுப்பப்பட்டது. அவர் இவ்வளோ காலம் வெளிநாட்டில் தான் இருக்க, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தான் போகிறார் இலங்கைக்கு. போகிற போது அவரையும் உள்ளே தூக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இனி அங்கே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிறு பிரச்சனைகள் என்று நாங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் விடுகிற போதுதான் அதை திருப்ப அவன் செய்ய போகிறான். முந்தைய ஒரு காலத்தில் 30-40 வருடங்களுக்கு எங்களுக்கு கேமரா இருக்கவில்லை, ட்விட்டர் இருக்கவில்லை, ஃபேஸ்புக் இருக்கவில்லை, உலகம் எம்மை பார்க்கவில்லை. இப்போது உலகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் ஒரு பாதையை அமைத்துக்கொண்டு இந்த செய்திகளை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒரு பாரிய கடமையாக பார்க்கப்படலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையில், அமைப்பு என்ற வகையில் அது என்ன செய்தது இவருடைய விடயம் சார்பாக? அதுதான் ஒரு சிக்கலான விடயமாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு தெரிந்த வரையில், ஊடகங்களிலே நாங்கள் பார்த்த வரையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது தொடர்பான ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு காட்டமான செய்தியையோ ஒரு கருத்தையோ தெரிவிக்கவில்லை. நாங்கள் அதை பார்க்கவில்லை. நான் விட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் இதில் 2 காரணம் இருக்கலாம். இதே அவர்களும் பெரிதுபடுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். உண்மையிலேயே அந்த எண்ணம் சில சமயம் சரியாக இருக்கு. ஏன்னா இதை நாங்கள் பெருசுபடுத்த வேண்டும், இது இப்படி ஒரு உண்மையிலேயே அது இல்லை, இது இலங்கை அரசாங்கம் சோடிக்கிறதுன்றதை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் ராஜ் சொன்னது போல இந்த விடயத்தை வெளிநாடுகளுக்கு, மேற்கு நாடுகள் குறிப்பாக மனித உரிமைகளை முன்னிலைப்படுத்துகின்ற நாடுகளுக்கு இதை அறிவிக்க வேண்டிய ஒரு கடமை இல்லை, அறிவிக்க வேண்டியது என்றது உள்ளாலே செய்ய வேண்டிய வேலை. அறிக்கைகள் விடுவது என்பது பகிரங்கமாக செய்கின்ற வேலை. இந்த அறிக்கைகளும் மறுப்பறிக்கைகளும் தான் பொதுவாக மக்களை குழப்பிக் கொண்டிருப்பது. அப்போ இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நிதானமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். அந்த ரீதியாக இது தொடர்பான சில விடயங்களை செய்யலாம். ஆனால் இந்த எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இப்போ இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை முன்னே கொண்டு போகக்கூடிய தலைவர்கள். அப்போ இவர்களை அவருக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த 4ஆம் மாடி பயணம் இருக்க போகின்றது. அப்போ அது ஒரு சவால். அப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்படியான இன்டிமிடேஷன், இப்படியான தாக்குதல்கள், இம்சைகள் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றது. நாங்கள் அவர்களுடைய காலிலே அடிபணியும் வரை. இப்போ இராணுவ ரீதியாக அவர்கள் எங்களை ஒரு வித்தியாசமான நிலையிலே கொண்டு வந்து விட்டிருந்தாலும் எங்கள் உளமார்ந்த ரீதியாக எங்களை வெல்ல முடியவில்லை. அப்போ இது சைக்காலஜிக்கல் ஓர், ராஜ் சொன்னது போல் ஒரு சைக்காலஜிக்கல் ஓர். அந்த எங்களை எப்படிய மனதாலேயே எங்களை ஒரு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நீங்கள் பார்க்கலாம். அங்கே யாழ்ப்பாணத்திலே அல்லது மன்னி பிரதேசத்திலே இந்த இராணுவ அணிவகுப்புகள் அது பெருசாக நடத்துவார்கள். விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது சிங்கள பெற அடிப்பதும் கண்டியிலே ஊதின சங்கை ஊதிக்கொண்டு அந்த ஊர்வலங்கள் போவதும் உளவார்ந்த ரீதியாக அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்கள்லாம் உங்களை ஆளுகின்றோம், எங்களின்படியே நடவுங்கள். அப்போ இது பொதுவான ஒரு பெரிய பரந்த அளவிலே இந்த வேலை திட்டங்கள் நடக்கிறது. இப்போ இன்னொரு விடயத்தை நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது சர்வதேசம் இதை பார்க்கலாம். இப்போ எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதையெல்லாம் பேசி சிலது இதை பேசிவிட்டு இன்னொன்று பேசுவேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் 13ஆம் திருத்தச் சட்டம், பிறகு தேவி நுகம என்ற அந்த சட்டம், பிறகு ஷிராணியினுடைய பண்டாரநாயக்காவுடைய பதவி விலகல், பிறகு சம்பந்தன்ற பேச்சு, பிறகு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவர் ஒருத்தர் பேசினார், பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு சைக்கிள் தான் வேணும் என்று. பிறகு இப்படியெல்லாம் கன விஷயங்கள் எங்களை நோக்கினதாக வருகின்ற பொழுது உண்மையில் நான் வி ஆர் பொம்பார்டட் வித் திஸ். இந்த இன்டிமிடேட்டடான விஷயங்கள் எல்லாம் இல்லை, இந்த இன்டிமிடேஷன் என்ற அந்த உங்களை ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கின்ற, உளவியல் ரீதியாக உங்களுடைய இதை மழுங்கடிக்கின்ற, உங்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்கின்ற, உங்களுடைய அந்த அழுத்தங்களை மழுங்கடிக்கின்ற தொடர்களை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கத்தான் வேண்டும். அது சிங்கள அரசாங்கத்துக்கு இது புதிய விடயம் இல்லை, தமிழருக்கு புதிய விடயம் இல்லை. ஆனால் அதற்குள் பிடிபோகின்ற நிலைமையில் தமிழ் தலைமைகள் இருக்கின்றது என்கின்ற வகையில் நீங்கள் சொன்னீர்கள். குறிப்பாக சம்பந்தன் ஐயாவுடைய அந்த கொடி தூக்கிய விடயம், இது
சம்பந்தனையா விரும்பி போனாரா, அதற்குள் கொண்டு வரப்பட்டாரா, அல்லது அது எவ்வளோ தூரம் தமிழ் மக்களுடைய மனங்களை பாதிக்கும் என்கின்றதை உணராதவரா, அல்லது அரசியல் காரணங்கள் இருந்ததா, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்படியாக ஒவ்வொரு தலைமைகளும் அவருடைய உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கு அடிபட்டு போவது ஒரு பிரச்சனையான விஷயம். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள் சம்பந்தனையாவுடைய பேச்சு பற்றி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒருவர் பேசியிருந்தார். அதை கேட்டவர்கள், அதை பார்த்தவர்கள், அந்த காணொளியை பார்த்தவர்கள் நிச்சயமாக ஒரு உளவியல் தாக்கத்துக்கு உள்ளாக போவார். நாங்கள் நம்பி இருந்தவர்கள், எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களே எங்களை கைவிடுகின்றனவா? I took a day out and spent the day with the leader of the Tamils, the TNA leader, Mr. Sampan Tam. I spoke to him and to his party colleagues at length. And I waited for him because I wanted to hear from him at first hand without being pushed or prodded into some of these difficult issues about the past. He did not raise with me the issue of the disappeared. He did not take time to raise with me the issue of war crimes. He did not take time to me to talk about routine torture in his country of his people. Yet he had a politician in front of him from this nation. He did not want to talk about those things. In fact, he actively applauded the government which he opposes. He applauded them for the investment that they were doing in the country in parts of the north. He applauded them for some of the work they were doing, and he asked that the most effective thing that many of his people actually required was practical help to get bicycles and other tools to help them work and run their country. And that was the message of the man who's leading the opposition. And I think, if people did take time and spoke to these active politicians on the ground, representatives of their community, might have a slightly different perspective than some of the propaganda we have seen and heard. And indeed, I would urge our minister today to appeal publicly today to Sampan Tam to stop his boycott of the political process. என்கின்ற வகையில் அப்படி நீங்கள் பெரிய நினைக்கிறீங்க? தேசிய கூட்டமைப்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த தேசிய கூட்டமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மக்களுடைய அபிலாசைகளை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களை உருவாக்கியது, இந்த அமைப்பை உருவாக்கியது. அதன் மூலம்தான் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. ஆக அவர்கள் இப்போ அது எழுந்து நிற்பது கூட அவர்கள் வழிகாட்டிய, அவர்கள் கட்டிய அந்த மேடையில் இருந்து கொண்டு தான் இப்போதும் அவர்கள் கதைக்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி கொடியை கொடுத்தார், அவர் பிடித்தார் என்பது கூட விமர்சனங்களை விட்டு ஒரு மன்னித்து ஒரு ரணில் ஒரு அதை பார்க்குற போது அந்த படத்தை நீங்களும் ஒரு அளவுக்கு பார்த்து மனசில் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு விடலாம். ஏனென்றால் ஒரு சாணக்கியமான ஒரு சில்லமையோ விட்டுட்டு இருந்தோம். ஆனால் தொடர்ந்து வருகிற காட்சிகளை பார்க்குற போது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பிடித்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய பாதுகாப்பாளராக உங்களை நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் அரசியல்வாதிகள் அல்ல. நீங்கள் தனியே பாராளுமன்றத்தில் போய் கதைப்பது மட்டுமில்லை உங்கள் தொழில். நீங்கள் மக்களோடு நின்று மக்களுடைய அன்றாட உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய உயிர் உடைமைகளுக்கு என்று பாதிப்பும் பெறாமல் பாதுகாக்க வேண்டும். ஒரு சில உறுப்பினர்களை தவிர எல்லோருமே கொழும்பில் இருக்கிறார்கள். அவ்வாறான செயற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர்கள் அப்படி செயற்படுகிற போது பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது பயங்கரவாதிகள் என்று ஒரு தமிழ் அமைப்பை, ஆயுதத்தைக்காக போராடி தியாகங்கள் செய்த ஒரு அமைப்பை உலக நாடுகள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று ஒதுக்கி வைத்து விட்டது. அது அவர்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று வைத்துக் கொண்டாலும் கூட தமிழர்கள் அந்த தளத்திலிருந்து வரக்கூடியவர்கள், அந்த தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிறவர்கள் தமது வாயினால் அவ்வாறான ஒரு வசனம் பாவிக்கப்பட்டது ஒரு பெரும் பிழை. அது வாய் தவறி வந்திருந்தால் கூட ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதை மன்னிப்பாகத்தான் கேட்டிருக்க வேண்டும். அதை திருப்பி நான் சொன்னது இந்த மாதிரியான விடயத்தில் சொன்ன நாங்கள் இவ்வாறான பிழைகளை திருப்பி தேயப்படுத்துவதனால் மட்டுமே நாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பிழைகளை திருத்துவதில்லை. பிழை விடுவது மனித இயல்பு. நாம் எல்லோருமே பிழை விட போகிறோம். வாய் தவறி வரலாம், தேவையில்லாமல் சில நேரம் கதைத்து கொண்டு, நான் கூட பிழை விடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, சும்மா கதைத்து கொண்டு போகிறப்போ. அடுத்ததாக பார்க்கிறோம் என்று சொன்னால், பாராளுமன்றம், யூரோப்பிய அந்த லண்டனில் எழும்பிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் தலைவர் இவ்வாறு சொன்ன என்று சொல்லுகிறார்கள். ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதாவது
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி கதைப்பவர்கள், அவர்களை பற்றி ஒரு வதந்திகள் பரப்புகிற பிளாக்ஸ் மற்றது அனோதய இமெயில்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை தான். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழும்பி இந்த தலைவர் இவ்வாறு சொன்னதுன்னு சொல்கிற போது இவர் உடனடியாக அது மறுப்பறிக்கை செய்திருக்க வேண்டும். நான் அவ்வாறு சொல்லவில்லை. மௌனம் என்னத்தை சொல்கிறது என்பதுதான் நமக்கு இப்போ இந்த நேரத்தில் சோவியனம் காரணமாக இந்தியாவுக்கு பயணம் செய்தன்ற ஒரு செய்தியும் இருக்குத்தான் சம்பந்தன் ஐயா. அது கண் சார்பான சுகையினம். ஆனால் அது 2 கிழமைக்கு முதல் நடந்தது. இந்த நீங்க சொல்ற வருத்தம் கூட போன கிழமையான சுகையினம் என்பது நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இது மறுப்பறிக்கை விடுவதற்கு அவருக்கென்று உதவியாளர் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருந்து தன் விடயத்தை, ஏனென்றால் அவருக்கு ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த எவ்வளவுக்கு நல்லவர்களாக வேடம் போடுவோம், எவ்வளவுக்கு நாங்கள் வளைந்து கொடுக்கலாமோ சிங்களத்துக்கு என்கிற அந்த பிடியிலே தான் இவர்கள் மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆனால் 2009க்கு பிறகு நாங்கள் கணக்கை விட்டு கொடுத்துட்டோம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் போர் குற்றத்தை இவர்கள் எடுக்கவில்லை. இது டயஸ்பரா, நாங்கள் வெளிநாட்டு மக்கள் தான் அதை எடுத்தது. நாங்கள் எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியும் ஐக்கிய நாடுகள் சபையின் உள்வாங்கப்பட்ட பிறகுதான் அவர்களும் அந்த இதுக்குள் வருகிறார்கள். என்றால் அது மட்டும் அவர்கள் சொன்ன காரணம் நாங்கள் சிங்கள அரசாங்கத்தோடு பேச்சுகள் இருக்கிறோம், அவர்களை நாங்கள் பகைக்க விரும்பவில்லை என்று தான் சொன்னார்கள். பிறகு ஒவ்வொருவரிடமும் சொல்வார்கள், ஒவ்வொரு வருட எல்லையில் நாங்கள் நேரம் கொடுத்திருக்கிறோம் இந்த பேச்சிலிருந்து வெளியால் வருவதற்கு என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஆகையால் நாம் தேசிய கூட்டமைப்பு எமது உறுப்பினர்கள் தான். ஆனாலும் நாங்கள் கேள்விகளை கேட்டு அதனுடைய வெளிப்படைத்தன்மையை உருவாக்கி கொண்டால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதில் இன்னும் ஒரு ஆஃப் ஷூட், அதாவது இதுலேருந்து வரக்கூடிய ஒரு விடயமாக பார்க்குறது நாங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்ட விடயம், இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தமிழர்களுடைய மனங்கள் புண்படுகின்ற நிலைமையும், அவர்கள் அதுங்கிருந்து ஒதுங்கி போகிற நிலைமையும், இப்போ ஒரு சம்பந்தன் ஐயா மீது நம்பிக்கை வைத்து அவரை காப்பாற்றுகின்ற வழியில் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு கூட பல தமிழ் அமைப்புகளும் தலைவர்களும் வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த மனம் புண்படும் சம்பந்தனையாக எப்படி சொல்லிடக்கூடாது, சொல்லியிருந்தால் நீங்கள் சொன்னது போல் ஒரு மறுப்பறிக்கை விட்டிருக்க வேண்டும், இது எதுவுமே நடக்காத வரைக்கும் இப்படியானவர்கள் தொடர்ந்தும் இந்த முன்னணியில் இருந்து எங்களுடைய ஈழப்படுதலைக்காண்டி போராட தேவைதானா, அது நம்முடைய அரசாங்கத்தோடு போய் சேர்ந்து நாங்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாமே என்கின்ற வேறொரு வழியை தேர்ந்தெடுக்க முடியாது. அது என்னென்றால் இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று சொல்லிச்சேன்னா நான் பார்க்குறேன் என்றால், இந்த தலைமை தான் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒழிய நாம் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் மெக்கானிசம் அங்கே இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள், நாங்கள் முன்வைக்கக்கூடிய சில மாற்றங்கள் அதுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்று சொல்லிச்சனால் அவர் ஒரு விடயத்தை செய்தால் அவர் அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முதல் அதை ஆதரித்து வெளியால் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் என்ன நோக்கத்துக்காக செய்கிறாரோ இல்லையோ இவை சிங் பண்ண மாட்டினோம், ஆனால் டக்குனு ஆதரவு செய்வினோம். ஏனென்றால் அது அந்த நான் பிளைண்ட் ஃபாலோயிங்ன்றது. ஆகையால் அப்படியான ஒரு இதை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்றால் எந்த தனிமனி அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது என்றால் நான் நினைக்கிறேன். என்றால் இது நல்ல தலைமை என்றாலும் கூட பிள்ளைகள் விட போது நாங்கள் என்றால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையை நீங்கள் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் அவர்கள்லாம் நாளைக்கு பொருளாதாரத்துக்குள்ளால் அந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய சக்தி இருக்கு அவர்களுக்கு. மற்ற அடுத்த வேறு வேலை திட்டங்களுக்கு அவர்கள்ட்ட தான் நீங்கள் வர வேண்டும். தேர்தல் காலங்களில் பணத்துக்கு வருகிற மாதிரி பல விடயங்களும் வெளிநாட்டு தமிழ் மக்கள்கிட்ட தான் வர வேணும். ஆகையால் அவர்களுடைய மனங்களை நோகடிக்கிற மாதிரியான செயற்பாடுகளை முறங்காமல் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த கூட்டமைப்பு கட்டாயம் இறங்கியாக வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு விடயம், புதியதாக ஒரு செய்தி, அதுவும் ஒரு அதிர்ச்சி தருகின்ற செய்தி தான். இந்த டாக்டர் எதிர் வீரசிங்கம்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்தவர், ஈழத்தமிழுக்கு பல ஆண்டுகள் காலம், பல தசாப்தங்களாக பெருமை சேர்த்து கொடுத்தவர். அதாவது அவர் ஒரு விளையாட்டுத்துறையில் மிக முன்னணியில் முதலாவது ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்ட தமிழர் என்ற வகையில் அவர் குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற அமைப்புக்கு தலைவராக இருந்தவர். இப்பொழுது திடீரென்று செய்தி வருகிறது, அவர் யாழ்ப்பாண ஆளுநர் சந்திரஸ்ரீக்கு ஆலோசகராக கடமையாற்றுகிறார். படம் கூட வந்திருக்கின்றது. அவரின் மீது பல நம்பிக்கைகளை வைத்திருந்த தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலமாக இப்போ இருக்கும். அதை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றியோ செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நேற்றைய தினம் இந்த செய்தியையும் அதுக்குரிய ஆதாரங்களையும் பார்த்த பொழுது உண்மையிலேயே மிக வேதனைப்பட்டோம். அப்படியான ஒரு நிலைமை.
இது அதே நேரம் அவர் சென்ற ஆண்டு இறுதியிலே பிரித்தானியாவில் நடைபெற்ற பிரித்தானிய தமிழர் பேரவை நடத்திய அந்த மகாநாட்டிலே பங்கு பெற்றிருந்தவர். அவர் எனக்கு முன்னாலே இருந்தவர். அப்பொழுது தமிழ் தேசிய விடுதலை தொடர்பாக பலரும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர் கூட கருத்தை தெரிவித்திருந்தார். நேற்றைய செய்தியை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் ஒரு பெரிய டிப்ரெஷன். இதான் இந்த சைக்காலஜிக்கல் வாரில் இலங்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வெற்றி. அந்த வெற்றியிலே நாங்கள் எங்கள் செயற்பாட்டாளர்கள் ஆக்டிவிஸ்டுகளுக்கு பெரிய சிக்கல்களையும் தடங்களையும் உருவாக்குகின்ற நிலைமை. அப்போ இது எதிர்வீரசிங்கம் ஐயா அவர்களுடைய அந்த இது ஒரு பெரிய துரோகம். அந்த பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரத் மன்னிக்கணும் குளோபல் தமிழ் ஃபோரத்தின் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். மற்றது நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலே அந்த யூஎஸ்டி பேக்கில் இருக்கிறவராகவும் இருக்கலாம். அவர்களுக்கு கூட ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கின்றார். அப்போ அவரை இலங்கை அரசாங்கம் இது சாதாரணமான விடயம் அல்ல. அவரை உள்வாங்குவது இன்றைக்கு கடிதம் போட்டு நாளைக்கு அவர் போனதல்ல. இது ஒரு திட்டமிட்டு பலர் இவரை அணுகி பல அழுத்தங்களோ அல்லது பிரச்சாரமோ அல்லது சலுகைகளோ வழங்கி அவரை தங்கள் வசம் எடுத்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல் புலம்பெயர்ந்த செயற்பாட்டாளர்களுடைய இன்ஃபைட்டிங்னு சொல்வார்கள். இவர்களுக்கிடையே நடக்கின்ற சண்டைகள் இதுகள் உண்மையாக இள மக்களுக்கு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இப்படியான சண்டைகளையும் சச்சரவுகளையும் இழுபறிகளையும் பார்த்த பிறகு நான் போய் நேர யாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய மக்களை செய்ய போகிறேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷனாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக இதான் நாங்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் மாத்திரம் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு எதிரி அல்ல. தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற நாங்களே தமிழ் தேசியத்துக்கு எதிரான விளைவுகளை வரக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்து விடுகின்றோம். எங்களை அறியாமலோ தெரிந்தோ அல்லது எங்களுடைய ஈகோவோ இந்த விடயங்களை செய்கின்றது. அப்போ இந்த நிலைமையை புலம்பெயர் தமிழர்கள் அமைப்புகள், முன்னணி அமைப்புகள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லையா இருந்தால் இதை போல நிறைய டாக்டர் எதிர்வீரசிங்கங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய பக்கத்துக்கு போய்விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த இன்ஃபைட்டிங், உள் சண்டை, உள்பூசல், ஒருதரை துரோகி என்றது, ஒருதரை இலங்கை அரசாங்க உளவு என்று சொல்கிறது, இப்படியே மாறி மாறி சொல்லி உளவில்லாத அவர் உளவு என்று சொல்லி உளவியல் போரை நாங்களே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் நடத்துகிற உளவியல் போர் வேறு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது பலர் இது ஒரு தாழுகின்ற கப்பல், இந்த கப்பல்லேருந்து நாங்கள் ஏதோ ஒரு விதமாக தப்பிக்கொண்டு எங்களுடைய பேரையும் காப்பார், ஏதோ ஒரு புகழை சம்பாதிச்சு விடலாம் என்ற ஒரு அற்பாசையில் அவர்கள் செய்ததை நியாயப்படுத்த நான் வரவில்லை. ஆனால் புலம்பெயர் தமிழர் அரசியல் செயற்பாடு என்பது இந்த சந்தர்ப்பத்திலேயும் திருந்தாமல் தொடர்ந்து இப்படியான சிக்கல்களுக்கு போய் நடந்து இருக்குமா இருந்தால் தமிழ் தேசியத்தை சிதைத்ததற்கான ஒரு பணியிலே நாங்களும் எங்களை அறியாமல் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர்